Hi and hello, this is Yeti speaking. நான் உங்க சுபாஷ். And this is Dravid. நாங்க உங்க கிரிக்கெட் நட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் நட்ஸ். நேற்று வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் இங்கிலாந்து அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் அந்த T20 வேர்ல்டு கப்னு வந்தாலே இங்கிலாந்து போட்டு பொழுக்கிறாங்க. எல்லா எடிஷன்லையும் பார்த்தீங்கன்னா டாமினெண்ட்டாக வின் பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீம் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டா. ஐ திங்க் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. பட்லராக இருக்கட்டும், ஸ்டார்டிங்கில் சால்ட் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் ஜேக்கப் பத்தல் எல்லாருமே செம்மையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் குரூஷியலான மூமெண்ட்ஸில் விக்கெட்டை லூஸ் பண்ணி மேட்சை கையில் இருந்த மேட்ச் ஆக்சுவலி இங்கிலாந்து கையில் இருந்த மேட்சை விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு பவுலிங்லும் அதே மாதிரி தான் செம்மையாக ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கிலாந்து. பட் அந்த ரூத்தர்ஃபோர்டோட இன்னிங்ஸும் ஜேசன் ஹோல்டர் அந்த கடைசியில் ஒரு நாக்கு, அந்த 2 நாக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் மொத்தமாக இங்கிலாந்து சைட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அண்டு சொல்லுங்க கிஷோர், இந்த மேட்ச் பற்றி என்ன நினைக்கிற? செம்ம மேட்ச்ல 2016 கார்லோஸ் பிரெத்வைட் ரிமெம்பர் த நேம் அப்படின்னு ஏன் பிஷப் சொல்லி அந்த ஃபைனல்ல செமையான ஃபைனல் நம்ம பார்த்தோம். வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் இடையில இந்த ஸ்டார்ட் ஆன ரைவலரி இப்பவும் 10 வருஷம் கழிச்சு இப்பயும் பார்க்குறோம். வெஸ்ட் இண்டீஸ் ஆர் கண்டினியூவிங் தேர் லெகசி. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், வெஸ்ட் இண்டீஸ் பழைய மாதிரி பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சா இந்த டோர்னமெண்ட் ஃபன்னாக இருக்கும் அப்படின்ட்டு. தே ஆர் ஸ்டார்டிங் டு டூ. அவங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து தே டிட் ஸ்மார்ட். அவங்க வந்துட்டு அவங்க பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன கேட்டால் தே ஒன் த மேட்ச். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க போன மேட்ச்ல 3 பேசர் 2 ஸ்பின்னர் வச்சு போயிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் ஒரே ஒரு சிங்கிள் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. மேத்யூ ஃபோர்டே வெளியே உட்கார வச்சுட்டு ராஸ்டன் சேஸை உள்ள கொண்டு வந்தாங்க. விச் மீன்ஸ் 3 ஸ்பின்னர்ஸ் அண்ட் 2 பேசர்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இங்கிலாண்டோட மிடில் ஆர்டர் வந்துட்டு தேர் வீக் டு ஸ்பின். நேற்று விழுந்த 10 விக்கெட்ல 6 விக்கெட் வந்து ஸ்பின்னுக்கு தான் வந்துச்சு. அதில் எல்லாமே மேக்ஸிமம் மிடில் ஆர்டர்ல இருந்த எல்லாருமே கிட்டத்தட்ட ஸ்பின்னுக்கு தான் விழுந்தாங்க. ஜேக்கப் பெத்தலா இருக்கட்டும், ஹாரி புரூக்கா இருக்கட்டும், வில் ஜாக்ஸா இருக்கட்டும், ஜாஸ் பட்லரு, அதுக்கப்புறமா இன்னும் 2 பேர், இவங்க எல்லாருமே வந்து ஸ்பின்னுக்கு தான் அவுட் ஆனாங்க. அவன் பேசியிருந்தோம், இங்கிலாண்டோட பேட்டிங் இஃப் ஸ்பின்னுக்கு வந்துட்டு கரெக்டாக ஆடினா தான் அந்த மிடில் ஓவர்ஸை சர்வே பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த டோட்டல் டீம் கொலாப்ஸ் அப்படின்னு பேசியிருந்தோம். அண்ட் நேற்று ஃபீல்டிங்கில் ஒரு கேட்ச் விட்டாங்க. ருத்தர்ஃபோர்டோட கேட்ச் 56ல இருக்கும்போது ட்ராப் பண்ணாங்க. அந்த கேட்சை பிடிச்சிருந்தா மேபி ஒரு 10 or 15 ரன் சேவ் ஆயிருக்குமோ, அந்த ப்ரெஷர் கம்மியாக இருக்கலாம். 196 அப்படின்றது 176 160 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அந்த அதுக்கப்புறம் தான் அவர் அவுட் ஆயிருந்தா ரொமாரோ ஷெஃபர்ட் வந்திருப்பாரு. அவர் இன்னும் 10 ரன் எக்ஸ்ட்ராவே அடிச்சிருப்பாரு. தட் இஸ் நாட் தி கேஸ். நம்ம இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றத வச்சு தான் பார்ப்போம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபில் சால்ட் வந்து சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்தாரு. அண்ட் ரொமாரோ ஷெஃபர்ட் போர்டு கிளவர்லி டு ஃபில் சால்ட் கரெக்டாக அவரை ஃபாலோ பண்ணி போட்டு நல்லா அது ஒரு விக்கெட் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் குடகேஸ் மோட்டி லெக் ஸ்பின் சூப்பராக போட்டாருங்க. இட் வாஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். அண்டு இங்கிலீஷ் டீமில் சாம் கரன் யார் என்னதான் ஆனாலும் சாம் கரன் அவர் ஒரு பக்கம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீஸ் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். அண்ட் இங்கிலீஷ் இன்னமும் இந்த டோர்னமெண்ட்டில் நல்லா பண்ணணும், சூப்பர் எயிட்ஸ்ல எல்லாம் சர்வே பண்ணணும் அப்படின்னா தே மஸ்ட் பிளே ஸ்பின். ஸ்பின்னு எந்தெந்த டீம் எல்லாம் ஒழுங்காக விளையாடலையோ அந்த டீம்ல அடிமை ஆகிட்டு தான் இருக்கு. மந்த் பை மந்த் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்தியன் டெஸ்ட் டீமா இருக்கட்டும், இந்தியன் ஓடிஐ டீமா இருக்கட்டும், இன்னைக்கு இங்கிலாண்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸ்பின்னுக்கு சரியா விளையாடல அப்படின்னாக்க இந்த ஏசியன் கண்டிஷன்ல ஸ்பின்னுக்கு சரியா விளையாடினா இட் வில் பி a disaster. கண்டிப்பா. அண்ட் கார்த்தி, நீ சொல்லு கார்த்தி, எந்த அளவுக்கு அப்செட்டா இருக்கு இந்த இங்கிலாந்து பெர்ஃபார்மன்ஸ்? ஆக்சுவலி நேபாளையும் ஆல்மோஸ்ட் மேட்சை லூஸ் பண்ணியிருப்பாங்க, கடைசியில் போய் வின் பண்ணாங்க. பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்சும் ஒன்று இங்கிலாந்து கையில் இருந்த மேட்ச்சு, பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா மேட்சை கையிலேருந்து போயிடுச்சு இங்கிலாந்து கையிலேருந்து. என்ன நினைக்கிறேன் இந்த மேட்ச் பற்றி? இங்கிலாந்து டோட்டலி அவுட் பிளேட் என்ன பொறுத்த வரைக்கும். எஸ்டர்டே கையில இந்த மேட்ச் விட்டாங்க. மேபி போலிங் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் என்ன பொறுத்த. லாஸ்ட் ஆஃப் லேக் ஆஃப் ரன்ஸ் லீக் பண்ணுங்க. அந்த எண்ட்ல பார்க்கும்போது ஆச்சரிச்சு சாம் கரன் சரி, போலிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஒரு 15-20 ரன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிருந்தா பெட்டரா இருந்திருக்கலாம். ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டிங் பார்க்கும்போது நல்லா இனிஷியலா பார்க்கும்போது சால்ட் சரி, பட்லரும் சரி, பெத்தலும் சரி, இனிஷியலா அது எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் வந்துச்சு. பவர் பிளேயர்ஸ் ஒரு 7-8 ஹவர்ஸ்ல. தென் பேக் டு பேக் உச்சாத்துல கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன பார்ட்னர்ஷிப் ஹாரிபுரக் அண்ட் சாம்பர் கொஞ்சம் ஹோப்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஹாரிபுரக் அவுட் ஆன உடனே அதுக்கப்புறம் லைன்ல விக்கெட் போனதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் பண்ணி விக்கெட் போனதுனால ஸோ வி கேனாட் சேஞ்ச் அந்த ரன் வந்து சேஞ்ச் பண்ண முடியல. பட் இது
லிட்டில் பிட் சாம் கரன் கொஞ்சம் நல்லா ஆடினாரு. பட் ஓகே, இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் அட் நெக்ஸ்ட் மேட்ச். அது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பிளஸ் நாங்க ஈஸியா விடல. இன்னும் 2 மேட்ச் இருக்கு. 2 மேட்ச் ஆடி நாங்க வின் பண்ணி சூப்பர் எயிட்க்கு வருவா. கிஷோர் சர்மா ஏர் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்பின். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடு ஸ்பின்ன நல்லா ஆட்டாங்கன்னா இங்கிலாந்து வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் என்னை பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னா. கொஞ்சம் bowling தான் லைட்டா வீக்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஓகே தான், நத்திங் டு வரி. பட் bowling மேபி ஜோஷ் ஷெட்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இன்னும் T20 ஆடினது இல்ல. ஒரு மேட்ச் கொடுத்து பார்க்கணும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆசையா பார்க்கணும் அந்த மாதிரி பிளேயர் என்ன பண்ணுவோம். ஏன்னா வெளியில உட்காந்துக்கு ஒரு மேட்ச் கொடுத்து பார்க்கணும் ஜோஷ் ஷெட்டர் மாதிரி ஒரு பிளேயருக்கு. லெட்ஸ் வாட் வில் டு. யா கண்டிப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஆடில் ரஷீத் பாத்தீங்கன்னா நேற்று செம்ம பர்ஃபார்மன்ஸ். அவர் மட்டும் தான் நேற்று நல்லா போட்டாருன்னு சொல்லலாம் இங்கிலாந்து டீம்ல. மற்றபடி இப்போ சப்போஸ் ஆடில் ரஷீத் மாதிரி ஒரு பிளேயர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாருன்னா அந்த இங்கிலாந்துல அந்த ஸ்பின் அட்டேக்கோ இல்ல போலிங் அட்டேக்கோ கொஞ்சம் அடி வாங்குமோ. ஏன்னா அவரை சுத்தி தான் எல்லாருமே போடுறாங்க. இந்த சோஃப்ரா ஆர்ச்சரும் பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 2 வருஷமாவே ஒரு T20ல எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஆடில் ரஷீத் தான் மொத்தமா அந்த இங்கிலாந்து போலிங் அட்டாக்கே தாங்கி பிடிக்காருன்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க ஷர்னி? எஸ், ஆமா. ஐடில் ரஷீத் இஸ் லீடிங் த அட்டாக். ஒரு பக்கம் அவர் சூப்பரா ஸ்பின் பண்ணிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். சாம் கர்ன் சப்போர்ட்டிங் அட் லிட்டில் பிட். பட் கடைசியில அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு டெத்தில். அதான் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இஃப் வி ரிட்டையர்ஸ் தென் இங்கிலீஷ் மெஸ் சச் பிளேயர். கிரேம் ஸ்வானுக்கு அப்புறம் ஆடில் ரஷீத் வந்தாரு. ஆடில் ரஷீதுக்கு அப்புறமா they have to take a player from county. யா நான் சாம் கரன் இல்ல, நான் சொன்னது சோஃப்ரா ஆர்ச்சர். அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அவர் கடைசி 2 வருஷமா பாத்தீங்கன்னா T20ல ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்காரு எக்கனாமி. I don't consider Jofra Archer that much. ஏன்னா அவர் முன்னாடி இருந்த ஃபார்ம் வேற இப்போ விளையாண்டுருக்காரு. ஓகேங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னாலே அந்த ஒரு விக்கெட் விழும்போது 8 ரன், அந்த 8 ரன்ல எவ்வளவு எக்ஸ்ட்ராஸ் போச்சு. ஏன் அவருக்கு எக்ஸ்ட்ராஸ் பாத்தீங்கன்னா அப்போல இருந்து எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க ஷைஹோப் விக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் எக்ஸ்ட்ராஸ் 8 ரன் கொடுத்துட்டு தான் எடுத்தாரு. அந்த 8 ரன் கொடுத்துறதுக்கு 2 பாலோ 3 பாலோ தான் நடந்துச்சு. ஓகேங்களா, அது கொடுக்க உங்களுக்கு கண்டிஷன்ஸ் புரியுதுல்ல. ஒரு பவுல்ல வந்துட்டு நல்லா ஸ்விங் ஆகி பைஸ்ல 4 போச்சு. தட் இஸ் அது ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி வந்துட்டு அவர் இஸ் நாட் அப் டு த மார்க். அவருக்கு இன்ஜுரி மேல இன்ஜுரி ஆகி இஸ் ட்ரைங் டு கம் பேக். பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் நாட் தட் ஸ்கேரி 2019 வருஷம். கண்டிப்பா அதுதான் என்னோட இதுவும். ஐ திங்க் அந்த ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சரோட இதனாலேயே அந்த போலிங் அட்டாக் ஸ்லைட்டா வீக்கா தெரியுதோ அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டிங்லாம் சொல்ல விதம் இல்லை. பேட்டிங்லாம் செம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அந்த போலிங் ஆடில் ரஷீதுக்கு இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணா சாம் கரன் சப்போர்ட் பண்றாரு. அதே மாதிரி இன்னொருத்தங்க லைட்டா சப்போர்ட் பண்ணா போலிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்ல. கிஷோர், கார்த்தி உன்னோட இதே ஃபைனல் தாட்ஸ்? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரஹீன் அஹ்மத் ஒரு மாதிரி போலர் க்ரூம் பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஆடில் ரஷீதுக்கு அப்புறம். ஏன்னா ஒரு யங்ஸ்டர் 20 இயர்ஸ் தான், 21 இயர்ஸ். அவர் லெக் ஸ்பின்னர் தான் போடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மேபி அவரை க்ரூம் பண்ணி ஃபியூச்சருக்கு இங்கிலாந்து கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு மேட்சஸ் அவ்வளோ நல்லா ஐ மீன் அந்த டொமஸ்டிக் லெவல்ல சேர்ந்த மற்ற லீக்ஸ் நல்லா பண்ணிருக்காரு அந்த பிரான்சிஸ்கெல்லாம். பட் இங்கிலாந்து கிரிக்கெட்ல இன்னும் அவ்வளோ வாய்ப்பு தரல. அந்த மாதிரி பிளேயருக்கு வந்து க்ரூம் பண்ண இப்போ இருந்து க்ரூம் பண்ண நெக்ஸ்ட் ஒரு T20 இருக்கப்போ ஒரு பெட்டர் பாலராக வர வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி கவுண்டில ஒரு 2-3 பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டானியல் மவுண்ட்ஸ்ல ஒரு மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்ட் ஒரு பேட்டிங் ஆடுவாரு. அதே மாதிரி ஜேம்ஸ் கோல்ஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தோடாக்ஸ் சூப்பர் ஆடின T20ல அந்த சிஸ்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 பிளேயர்ஸ் இருக்காங்க ஸ்பின்ல. அதே மாதிரி ஒரு 2-3 ஃபாஸ்ட் பாலர்ஸ் கூட இருக்காங்க. மிச்சல் ஜான்சன் இந்த மாதிரி ஒரு 2-3 பிளேயர் அந்த கவுண்டர் நல்லா இருக்கா நான் பார்த்துருக்கேன். பட் அவரை க்ரூம் பண்ண இங்கிலாந்து கிரிக்கெட்டுக்கு கொண்டு வரலாம். யா ஓகே, தேங்க்யூ கார்த்தி. அண்ட் நீங்களும் சொல்லுங்க, இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு போலர் ஒரு அண்டர்ரேட்டட் போலர் இருக்காங்க, அவங்கள வேணா நம்ம க்ரூம் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எந்த பிளேயர்ன்றத. அண்ட் see you in next video. Until then, tata, bye bye, thank you.